சாய் guys, இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வழி போக போகிறோம். டிஎஸ்பி பஸ்ஸில். ஓகே, வண்டி எடுக்கலாமா? கண்டக்டர் எங்கேதான் இருக்க? அட இங்கே தாயா இருக்க. பஸ்ஸு உட்காந்து தூங்கிங்க. மழைய டிக்கெட்டை போடு. பேசஞ்சர் இப்போ சேலத்துக்கு 2 ரகம் இருக்குது பார்த்தீங்கன்னா. பாலையில் பார்த்தீங்கன்னா பாலம் என்னென்னு கொடுத்துருக்காரு. நிறைய கார் நம்ம ஊர் கார் மாதிரியே போகுது பார்த்தீங்கன்னா. நம்ம ஊர் கார் தமிழ்நாட்டில் இப்படியும் போனால் இப்படியும் போகும். நம்ம வந்து ஊருக்குள்ளே போகிற பஸ்ஸு. ஆனால் இப்படி போகிறோம். நம்ம ஊருக்கு ஃபஸ்ட்டு போகும்போது ஊருக்குள்ளே போயிட்டு தான் போகிறோம். அன்றைக்கி என்னன்னு தெரியல, ஸ்ட்ரெயிட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ என்னன்னு தெரியல. போயிட்டு 6 மணிக்கெலாம் வந்துன்னு போயிட்டாங்க. ஏன்னா 6 மணிக்கு தான் வர முடியுவாங்க. சரிங்களா? ஐயோ வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஆனஸ்ட்னா ஓட்டு வைக்கலாம். நகர மாட்டான் எங்கேயாவது அந்த இடத்துலாம். ஸ்பீடாக தான் ஓட்டணும். இருந்தாலும் வண்டிக்கு டேமேஜ் ஆகுது பார்த்துக்கணும். ஸோ நம்மளே பார்த்துக்கணும். வீடியோ ஒழுங்காக எடுக்கணும். எல்லோரும் பார்த்துக்கணும். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் என்னோடய மேரிட் லைஃப்பை ட்ராவல் பண்ணல. ஸோ அந்த வீடியோ தான் இது. 3.7 vlogs அந்த வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோவில் எனக்கு ஹெல்ப் தான் இருக்காங்க. ஸோ அவங்க சேனலுக்கு போன சொன்னால் இன்னைக்கு வரல என்ன தெரியல. பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க. காற்று அப்புறமா ஸோ எப்படின்னு என்னது வாட்டர் ஃபால்ஸு. நம்மெல்லாம் எல்லாம் பண்ண தேவையில்லை. இவனுங்க வேறு நகர மாட்டேங்குது. நகருண்டா நான் அழுத்தி பிடிச்சி போயினே இருக்கணும். அப்போ தான் விட மாட்டாங்க. நகரு 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 நகரையா என்ன காக்கிற நகர்ண்ணே? இல்லை இண்டிகேட்டர் போட நகரில். அடா நகரம் ஆடா பாவி. நகர்லன்னா நகர மாட்டேன். நான் நகிட்டேன். வாடா எல்லாம் வழி விட்டாங்க. அந்த ஆணை பிடிச்சி அழுத்தி போயிருந்தேன். இந்த ஒன்றும் வரல. எங்கள் இப்போ பிரிட்ஜுக்குள்ளே போயிடுவோம். என்ன ஸ்பீடில் 103 ஸ்பீடில் போயிருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும்போது கவர்மெண்ட் பஸ்ஸு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. நான் அந்த ஸ்பீடில் தான் போயிருந்துருக்கேன். நான் ஒன்று சொல்லிட்டேன். 7 மணிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ட்ரிப் இருக்கிறவங்களுக்கு பஸ் 6 வந்து 7 மணிக்கு மறுபடியும் கிளம்பும் பஸ்ஸு. இந்த மழையா அட பாவி. யாரெல்லாம் நம்ம சொல்லணும். மழை வேறு வருது. மழையில் நல்லா பயணம் போட்டோம். ஸோ யாராவது பேசஞ்சர் இருந்தீங்கன்னா மழை இருக்குது, ஜன்னல் அதை மூடி விட்டோம்னா. ரொம்ப மழை பெஞ்சால் பஸ்ஸில் தண்ணி பேசஞ்சரு ஒரு துணிலாம் நனைஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். யாரு எனக்காக நான் எப்போனேன் ரோடு காயாக தான் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி போகலாம். உங்களுக்கு மாங்கா இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம வேகமாக போய் பிரிட்ஜில் முந்த வேணாம். சொல்லுவாங்க பிரிட்ஜு வர டைமு. ஆனால் போகும்போது தான் மேலே போகணும், வரும்போது தான் மேலே வரணும். பட்டா மாமே சொன்னா தான் இருக்குது. இன்னும் மழை இன்னும் நிற்காம போயிடுச்சு. இங்கேயும் நின்னா நல்லா இருக்கும். கைஸ் மழை இங்கேயும் நிற்க மாட்டேங்குது. நேரம் போட்டான். ஸோ நம்மள சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அவன் தாங்க எனக்கு எதிரியே. ஸோ ஏன்டா அப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்படியும் கேட்பீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இவனை வச்சு நம்மளால மேய்க்க முடியாது. போயிட்டு ஒரு மாதிரியாக இன்னொரு ட்ரிப்பு வரணும்னு சொல்லியிருக்காரு மோனு. ஸோ நல்லபடியாக நடக்கட்டும். ஐயோ என்னது யாரா என்ன பேரிகார்டு. இந்த பேரிகார்டை யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா பேரிகார்டு சப்போஸ் நீங்கள் யாராவது பேரிகார்டு வாங்கி ஓட்டி பேரிகார்டு மறக்காம கமெண்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிரிட்ஜில் வைக்கிற போகிறோம். என்ன இந்த பிரிட்ஜு எங்கே போகுது கேட்டு கோயம்புத்தூர் தான் சுற்றி போகணும். 6 நம்ம பஸ்ஸு கோயம்புத்தூர் சேலம் போகிறோம். இந்த பிரிட்ஜு
நம்ம கோயம்புத்தூரே போயிடலாம். ஸோ இங்கேருந்து என்ன பிரச்சனை, அங்கேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியப்படுது. ஸோ உங்களுக்காக தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சு ஃபஸ்ட்டு விஷயம் தான். கொஞ்சம் அந்த ஒன் வே ரோடு வேறு ரூட் போகிற ரோடு. ஸோ நம்ம லீவ் பின்னாலே ஒருத்தன் வாங்கி போடுவோம் இப்போ இன்னும் நான் ஊருக்குள்ளே போகல. ஆனால் பார்த்தா ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. ஊருக்குள்ளே போகணும் ஏ விட்டா வரும் சொன்னேன் ஜீரோ தான். அந்த பிரிட்ஜு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் தான் நம்ம போகிற பிரிட்ஜு. ஸோ வேகமாக போகக்கூடாது. நான் இங்கே ஒசக்கா செஞ்ச ஒசக்கா சொல்லலை, இந்த பேரிகார்டு தாங்க. அது ஆயிடுச்சு. அஜித் ஒரு 8 மணிக்கா அவசர்றாரு ஓனர்கிட்ட அவசரத்தை. ஓனர் என்ன ஓனர் வளருவீங்க? சொல்கிறேன் கேட்டேன். யாராவது ஓ கேட்கண்ணே போனேன். ஏன்னா இங்கே வேகமாக திரும்பணும். ஸோ அதுதான் இவங்க யாரா என்ன ஆல்ரெடி 10 வருது. வந்தோன்னா வண்டி 2 வகை வச்சுது பார்த்தீங்கன்னா. இப்போ நான் திரும்ப ரோடு வந்து கோயம்புத்தூர் டெப்போ போகிற ரோடு. ஸோ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு 2 பக்கம் இருக்குது. அந்த டெல்டா பஸ் ரோடு ஒரு பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பக்கம் மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம போது டெல்டா பஸ் ரோடு மெயின் ரோடு வந்து அந்த சைடு வரும். ஸோ ஏன் ப்ரோ அந்த சைடு பஸ் வராதான் கேட்பீங்க அப்படின்னு பேசி இப்படி பேசுங்க. எங்கே போகுதுன்னு கேட்பீங்க. அதை வீடியோ வைக்கணும்னு சொன்னேன். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வர போகிறோம் வாங்க. எல்லாம் வாங்க நல்லா கேட்டுக்கலாம். கோயம்புத்தூர். ஸோ நம்ம வீடியோ ஜார்னி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.